அபிராமி. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு துருத்துருன்ட்டு பப்ளி கேரக்டர் ஒன்று நான் பண்ணியிருக்கேன். கைலானந்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக த்ரூ அவுட் த மூவி நான் ட்ராவல் ஆவேன். இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கேமரா விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நல்ல சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இட்ஸ் ரியலி நைஸ். எவ்ரி சாங் இஸ் வெரி குட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும். பிகாஸ் ஃபேமிலியோடு போயிட்டு பிக் ஸ்மைலோட வெளியில் வருவீங்கன்ட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இது என்னோட செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் படம் வந்து ராட்சசன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் என்னோட செகண்ட் மூவி. அப்புறம் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன். எவ்ரிதிங் இஸ் yet to release. நெட் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரியுதா, நான் தான் தமிழ். இதுக்கு முன்னாடி பசங்க படம், மெரினா படம், கோலிஸோட அதெல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன். அதுலலாம் வந்து 3 பசங்க 4 பசங்க அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்னோடய அடுத்த படம் வந்து என் ஆளோட செருப்பை காணும்னு சொல்லிட்டு இதில் தான் ஃபுல்லாக லீடாக பண்ணுறேன். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் இன்றைக்கி. ஸோ நீங்கள் எல்லாருமே சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜெகன் சார் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கதைக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றினாங்க. டெய்லி காலையிலே ஓடு, மத்தியானமும் ரன்னிங் போ. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோவாக எனக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே யாருமே நம்பலை. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் இப்போ இந்த ஆடியோ லான்ச் வந்ததுக்கப்புறம், இந்த நியூஸில் வெளில வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போதெல்லாம் நம்பவே இல்லை யாருமே. யார் நீ ஹீரோ? அதை கூட நம்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனந்தி அவங்க கூட வந்து நான் அவங்க பண்ணுறாங்கன்றது வந்து சத்தியமாக யாருமே நம்பவே இல்லை. ஸோ ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த நியூஸ்லாம் வெளில வந்தோன்னு தான் நம்புகிறாங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த டீம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் குழந்தை நட்சத்திரமாக பண்ணும்போது எனக்கு எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சீக்கிரம் தியேட்டரில் வந்து பார்க்குறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ். அபிமானியே அபிமானியே ஏன் மாற்றினாய், என்னை ஏன் மாற்றினாய்? தடுமாறினேன் நிஜமாகவே நிறமாறினேன். முகமும் தெரியாது, முகவரி தெரியாது, ஆனாலும் முன்னில் நானும் கவிழ்ந்தேன். தடுமாறினேன் அபிமானியே அபிமானியே. ரெக்கார்டிங் ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் டே நான் போனேன். ரஃபாக ஒரு ஐடியா கிடச்சிது, பாடிட்டு வந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணோம் அந்த பாட்டை. ஸோ டோட்டலாக 2 நாள் ஆச்சு இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இந்த பாட்டுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ், நிறைய ரிவ்யூஸ், அந்த வீடியோ நல்ல யூடியூப்பில் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபீட்பேக்ஸ். இதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ மச் சப்போர்ட் அந்த படத்துக்கு, அந்த பாட்டுக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். அந்த படத்துக்கு அப்புறம் ரஹ்மான் சாருக்கு மாம் படத்தில் பாடியிருக்கேன். ஓசோனாவோட தமிழ், மலையாளம் அண்ட் தெலுங்கு வெர்ஷன். அண்ட் யுவன் சாருக்கு பலூன் படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கேன்.